கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, உபரபா உபரபா உபா உபரபா உபரபா ரேபா ரிப்பரபா ரிப்பரபா ரேபா ரிகரபா ரிகரக ரேகா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, துணை நின்று இதுவரை தாங்கினீரே, துணை நின்று இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, லபரப லபரப லபா லக்னரப லக்னரப லகா ருபரப ருபரப ருபா ருகரரப ருகரரப ருகா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா, ஷபரப ஷபரப ஷபா ஷபரரப ஷபரரப ரபா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 11:3 11வது அதிகாரத்தை நம்ம என்ன தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அபிஷேகம் செய்யப்படுகிறார். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசா ஈசா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுனுடைய தகப்பன் ஈசா. அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழுப்பி, அந்த கிளையத்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு என்னெல்லாம் ஆவியனுடைய வரங்களை கொடுத்தாலும் சொல்லி 2வது வார்த்தையில பார்த்தோம். இப்ப 3வது பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம். அவர் தம் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போறோம். இது ஒரு பயத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல்ல குவிக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, குவிக். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஆண்ட்ரோமாஸ். ஆண்ட்ரோமாஸ் பாப்போமா? ஆண்ட்ரோமாஸ் குவிக்ங்கிறது ஒரு பயப்படுவது. ENTRO ஆண்ட்ரோமாஸ், MOS ஆண்ட்ரோமாஸ், ENTROMOS கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறது என்னன்னா, இது 2 வகையா இந்த பயத்தை உலகத்துல பார்க்கலாம். ஒரு அதிகாரி இருக்கார். அந்த அதிகாரி இந்த காரியத்தை செய்யலைன்னா உங்க வாழ்க்கையை உன்னலமாக்கிறார்.
அவருக்கு நீங்க பயந்து அந்த காரியத்தை செய்றீங்க. அவர் இல்லைன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல பிரேயர் ஹால் அதே தான் இருந்துச்சு. அந்த பிரேயர் ஹாலுக்கு அடுத்து முன் ஒரு காலத்துல நர்சிங் கிளாஸ் இருக்கும். அப்பெல்லாம் அந்த மாடியில் கிளாஸ் ஆரம்பிக்கல. இந்த பொண்ணுங்கெல்லாம் இந்த மிஸ் வரலன்னா அவங்க போடுற சத்தத்தை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க. மேடம் வந்துட்டாங்கன்னா வாயை குத்திட்டுவாங்க. இங்க பிரேயர் நடக்குது, டாக்டர் இருக்காங்கிற ஒரு பயம் கிடையாது. அந்த மரியாளுக்கு தெரியும். இவ்வளவோ நானும் சொல்லி பார்த்தேன், வேற வழியே இல்லை. கடைசியில் ஆண்டவரா பார்த்து இது அப்படி இங்கிருந்து தூக்கி மேலே தூக்கிட்டார். எப்படி கீழ் பாதாளத்தை மேலே தூக்கி பரதேசில் தூக்கி வச்சிட்டாரோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் மேலே தூக்கி, இது எல்லாம் இந்த இம்சை இல்லை எங்களுக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பயம் கிடையாதுன்னா, ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு பிரேயர் நடத்துறாரு, நம்ம குவாய்ட்டா இருக்கணும் கிடையாது. ஆனா இதே நேரத்தில் ஏன் மேடத்துக்கு அவங்க பயப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையில மார்க் வச்சிருக்காங்க, ஃபெயிலாக்கி விட்டுருவாங்க. இது ஒரு பயம். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேல போயிட்டு இருக்காரு. ஒரு தலையா வச்சு தூங்கிட்டு இருக்காரு. கடல் கொந்தளிக்குது. கடல் கொந்தளிக்கும் பொழுது அப்படி அந்த கப்பல் மூழ்கத்தக்கதாக தண்ணீர் வருது. எல்லாரும் அவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிய நீ சுத்தமா இருக்கிறோம் சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் உடனே அந்த கடலை அதற்றார். கடலை அதட்டின உடனே கடல் குவைட்டாயிரு. இப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எப்படிப்பட்டவரோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அது ஒரு பயம். இதான் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லுங்க, ரெவரன்ஸ். இது இந்த இங்கிலீஷ் வார்த்தை இது என்னன்னா நடுக்கம் உள்ள பயம். நடுக்கம் உள்ள பயம். இதை ரெண்டா அந்த கிரேக்க வார்த்தை பிரிச்சப்பாரு. ரெண்டுலயே நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். அப்ப இன்னும் நல்லா புரியும். டெர்மோ, ரெண்டாவது பார்த்தீங்க டெர்மோ, TROTREMO, டெர்மோ மேல ஒரு கோடு. இந்த டெர்மோ இது புதிய ஏற்பாடு. எங்க பார்க்கலாம்? எபிரேயர் 12வது அதிகாரம் 21வது வசனம். 12:19 வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எக்கால முழக்கத்தில் இருந்தும் வார்த்தையின் சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அது சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தாங்கள் வார்த்தைகளை சொல்லாதபடி வெளிவரும். மோசே 21, நான் மிகவும் பயந்து நடுகிறேன். மிகவும் பயந்து நடுங்கிற ஒரு காரியத்திற்கு நம்ம ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அதுதான் என்ட்ரோமாஸ். என்ட்ரோமாஸ். இது சாதாரண பயம் கிடையாது. இந்த வாத்தியாரை பார்த்து பயப்படுற பயம் கிடையாது. வாத்தியாரை பார்த்து பயப்படுவாங்க. நாங்க படிக்கும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவனுங்க படிக்க மாட்டாங்க, கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஃபெயில் ஆகிறது அவங்களுக்கு ஒரு வெக்கமாவே இருக்காது. ஒருத்தர் 28 சொல்லுவான், அங்கெல்லாம் உட்காந்து பேசிடுவோம். அடே அவன் முடிய கூட தொட முடியாது, என்ன பண்ணுவோம்? ஃபெயில் ஆக்கும். தர நாளை என்ன செய்ய முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் அவங்களை விட்டு போயிடும். நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம். ஷோ ஃபெயில் ஆகிட்டா எவ்வளோ கேவலமா இருக்கும், அப்பாவுக்கு நம்ம பதில் சொல்லணுமே ஒரு பயத்தோடு நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். சரி, இந்த பயத்தை இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 32 7:32, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாவுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல். இது ஒரு பயம். இதத்தான் தேவனை பார்க்க ஒரு தைரியம் இல்லாத ஒரு பயத்தை பார்க்கிறோம். இதுக்கு தான் நம்ம பார்க்கிறோம் என்ட்ரோமாஸ். சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, இது என்னன்னா சிறைச்சாலையில அந்த வாசல்கள் அதிர்ந்து அந்த தளபதி இன்சார்ஜ் நினைச்சவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னை மாய்த்து கொள்ள தேடும் பொழுது இவங்க உள்ள போய் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா,
29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுர்சிலாக்கு முன்பாக விழுந்து, ஐயோ நீ நினைச்சா ஓடி இருக்கலாம் ஐயா, ஓடாம இருக்கேன்னு சொல்லி, இது என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய உயிர் போக வேண்டிய உயிரை நீங்க தப்பிச்சு ஓடாதனால காப்பாத்திட்டீங்க. இது நம்ம பார்க்கறது குவெக் என்ட்ரோமாஸ். 2வது இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறது அவங்களுக்கு காமிச்சேன், அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும், அவர் தன் கண் கண்டபடி, கண்ணுங்கிறதுக்கு ion ion பாப்போமா, கண் ion கண்ங்கிறது என்னன்னா நம்முடைய கண், எல்லாருக்கும் தெரியும். இது இன்னொரு அர்த்தம் என்னன்னா சர்ஃபேஸ்ங்கிறாங்க. அதாவது கண் இருக்கிற பக்கத்தில் இத ஒரு சர்ஃபேஸ், பின்னாடி இன்னொரு சர்ஃபேஸ். இது ஃப்ரண்ட் சர்ஃபேஸ், பேக் சர்ஃபேஸ்ங்கிறது அது ஒரு பார்ட்டை வச்சு அதை சொல்றாங்க. அண்ட் அவன் கண்ணு புடதிலையா இருக்கு, புடதிலையா இருக்கு, இங்க இல்ல இங்கதான் இருக்கணும், இங்க நீ எங்க பார்த்துட்டு போற. சரி, அது ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்பியரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர அழகுகளை கூட்டுறது கண். குறிப்பாக ஆண்கள் கண்களை விட பெண்ணுடைய கண் ரொம்ப அழகா இருக்கும். சில கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுலேயே பல நான் அதுக்குள்ள போகிறதில்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும், சிலருடைய கண்கள் பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். அதனால இத கண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்பியரன்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சரி, இதை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம். லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறது கண்கள் மூலமாக ஒரு சாய்ஸ் கொடுத்துறாரு ஆபிரகாம். நீ ரைட்ல போனா நான் லெப்ட்ல போறேன், நீ லெப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன். இவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமையிலே சமபூமி பிளாட் சர்ஃபேஸ் நீர்வளம் புரிந்ததா இருக்கிறத கண்டான். கண்களை ஏறெடுத்து கண்டான். ஐ ஆன். சரி, இது ஒரு மனிதனுடைய கண், ஹியூமன் ஐஸ். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 41வது வசனம். 30:41. யாக்கோபுடைய ஒரு ட்ரிக். அந்த காலத்தில் டிஎன்ஏ பத்தி இதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் பலத்த ஆடுகள் பொழியும் பொழுது அந்த கொம்புக்கு எதிராக பொழியும் போது யாக்கோபு அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக ஆடுகளுடைய ஆடு கண்ணுக்கும் ஐ ஆன், மனுஷனுடைய கண்களுக்கும் ஐ ஆன். அதுல சந்தேகம் இல்லை. விக்கிரத்தின் கண்களை பார்க்கிறோம். சங்கீதம் 115வது அதிகாரம் 5வது வசனம். 115:5 விக்கிரத்தின் கண்ணுக்கும் ஐ ஆன். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 9வது வசனம். 13:9. கர்த்தரின் நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது ஒரு அடையாளமாக உன் கண்கள் நடுவிலே நினைப்படுது. கண்கள் நடுவிலேங்கிறது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இது மனக்கண்கள். இந்த கண்ணுக்கு நடுவில் வச்சு பார்க்க முடியாது. அது எப்பொழுதுமே உனக்கு முன்பாக இருக்கும். இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாத கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்கள் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். பிசாசு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இது என்ன கண்களா? மனக்கண்கள். இவங்க ஏற்கனவே கண் திறந்தா இருந்துச்சு, எல்லாம் பாக்குறாங்க, பிடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இது கண், இது லிட்ரல் ஐஸ், இது மனக்கண்கள். சரி, காதுங்கிறத பார்த்து இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். 11வது அதிகாரம் 3வது வசனம். தமது காது கேட்டபடி திருப்ப செய்யாமலும் காது கேட்டபடி இயர். மேல ஒரு கோடு போடுங்க. இது என்னன்னு பார்ப்போம். ஆதியாகமம்
20வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 20:8. அபிமெலேக்கு அதிகாலமே எழுந்து தன் ஊழியக்காரராம் அழைப்பித்து இந்த சங்கதியெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆண்டவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை சொல்றார். நீ சாரல தொடாத ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. அது இவரு எல்லாருடைய காது கேட்க சொல்லுகிறார். இதான் நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் ஒரு அருமையான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 6வது வசனம். அவன் எஜமான். இது ஒரு சட்டம். என்ன அப்படின்னு, ஒரு அடிமை இருக்கான். அந்த அடிமைக்கு எஜமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஒரு கல்யாண வயசு வருது. அந்த கல்யாண வயசு வரும்போது அந்த எஜமான் பார்க்குறாரு, இவன் நல்ல பையனா இருக்கானே, இவன் ஒரு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்குறாரு. அவனுக்கு 2-3 பிள்ளைகள் பிறக்குது. இவன் எஜமானுக்கு ரொம்ப அன்பா வேலை பார்த்து எஜமானுக்குள்ள இருக்கான். எஜமான் வந்து அவருடைய அந்த பீரியட் முடிஞ்சோன்னா, நீ விட்டுட்டு போப்பா, என்னை விட்டு போகலாம், எங்கனாலும் போகலாம் அப்படிங்கிறாரு. சொல்றாரு, இல்லையா, நான் உங்களை விட்டுட்டையும் என் பிள்ளையும் என் மனைவி விட்டு நான் போக மனதில்லை, நான் இங்கேயே உங்களுக்கு அடிமையாகவே தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜட்ஜு முன்னாடி கூட்டிட்டு வருவார். ஜட்ஜு முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டு கதவு அருகே நிப்பாட்டி ஒரு ஆணியை வச்சு காதல ஒரு ஓட்டையை போட்டுருவார். அந்த ஓட்டையை போட்டாச்சுன்னா இவன் யாருக்கு சொந்தம், யாருக்கும் கிடையாது, ஃப்ரீடம் இருக்குது. ஆனா அவன் என்கிட்ட அன்பு நிமித்தம் இருக்கிறான்னு சொல்லி. இது எல்லாமே எதுக்கு அடையாளம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். சில வசனங்கள் நான் சொல்றேன், எழுதிக்கலாம். எஸ்ஐயா 50வது அதிகாரம் 5வது வசனம் 1. ஒரு காதுகளை திறக்கிறான்னு இருக்குது. சங்கீதம் 40:6. எபிரேயர் 10:5. நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், டைம் இல்லை, அதனால நான் அதை முடிக்கிறோம். இப்ப நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போகிறோம். பதினோராவது அதிகாரம் 3வது வசனத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஏசாயா 11வது அதிகாரம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் எந்த ரூட்ல இருந்து வருவார்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. ஈசாயனும் அடிமரத்தில் அவருக்கு 7 வகையான ஆவிகளை அவர் கொடுப்பார். அந்த 7 வகையான ஆவிகளை அவர் பெற்றுக்கொண்டு தன்னுடைய காரியத்தை எப்படி நடத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகர்ந்த வாசனையா இருக்கும். அவர் தம் இது எல்லாமே 1000 வருட அரசாட்சியில் அவர் செய்யக்கூடிய காரியம். ஈசாயா 33வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும், 6வது வசனம். 33:6. பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலத்திலே உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்னதுங்க? உங்களுக்கு கிடைக்க கூடாத ஒன்று பொக்கிஷம். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ, என்னைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து ஒரு காரியத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ, அன்னைக்கு அவர் சில பொக்கிஷங்களை கொடுப்பார். அந்த பொக்கிஷம் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கும். ராஜேஷ் இருக்கார், ராஜேஷுக்கு ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தார். அது என்ன அப்படின்னு ஒரு வீடு, கனவு இல்லாம அதற்கு பெயர். அது அவருக்கு பொக்கிஷம். எனக்கு வந்து பொக்கிஷம் என் பேர பிள்ளைகள், அவர்கள் வாழ்ற வாழ்க்கை, மகளுக்கு கிடைக்கிற சமாதானம், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற. இது எப்ப கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அதை கொடுக்கிறார். 5வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உயர்ந்தவர். நாம் யாருக்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிறதுனா ஈக்குவல் பர்சன் கிடையாது. உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினால் நீதினால் இருப்பார். சீயோனைங்கிற ஒரு இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவரை கூட நிரப்புவார். அங்க ஃபுல்லா போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு காமன் கேரக்டர் இருக்கும். அது என்ன கேரக்டர்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், நான் கர்த்தருக்கு பயந்ததுனால நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். யோபு இதை குறித்து என்ன சொல்லுகிறார் பார்ப்போமா?
12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 12:12. ஞானத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுங்கிற ஒரு பாட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்ற இடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரின் ஞானமும். இங்க முதியோர் இடத்துல ஒரு ஞானமும் புத்தியும் இருக்கும். இதை கம்பேர் பண்ண முடியாது அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கும். அவருக்கு ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இது ஒரு கம்பேரிசன். இத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து அந்த 1000 வருட அரசாட்சியில அவர் ஆளுகை செய்யறதுக்கு கொடுக்கிறார். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அடுத்து பாருங்க, 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும், அவர் அவர்களை வரவிட்டால் பூமியை கீழ்மேலாகும். தண்ணீரை அடக்கினால், அடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கடல் ரெண்டா கிடக்குது. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை காட்டுறார், பவரை காட்டுறார். இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறாங்க, நாங்க எகிப்திலே செத்து போனா நல்லா இருக்குமே, அங்க பிரேத குழி இல்லையா, நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்து மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அந்த முறுமுறுப்பை நிப்பாட்டார். பாருங்க, அதை வரவிட்டால் பூமி கீழங்கு பேலர். வரவிடும் போது என்னதுன்னா ஒரு பேழை உண்டாகுது. மோசே காலத்தில் உண்டான பேழை தண்ணீர் வரவிடுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லாதவர்களோ எல்லாத்தையும் அழிக்கிறார். இந்த ஒரு வசனத்துல எல்லாத்தையுமே ஆவியானவர் எழுத வச்சிருக்கிறார். 22வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்துக்கு கொண்டு மரண இருளை வெளிச்சத்து. மரண இருள எல்லாரும் இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனா ஒரு பேழை தட்டுச்சு. அதுதான் ஆண்டோடைய ஒரு வல்லமை. இல்ல செகண்ட் ஒரு பார்ட்டை நம்ம பார்க்கிறோம், அது தீர்ப்பு செய்யாமலும். அது என்னன்னு பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். செகண்ட் பார்ட் 11வது அதிகாரம் 3வது வசனம். தாம் கண்டபடி, தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும். கண் சொல்றது வேற, இருதயம் வேற. இதனுடைய டிஃபரன்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். கண் வேற, இருதயம் வேறே. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் சாமுவேலுக்கு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் அவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறவரை நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் எக்ஸ்டர்னலா பார்ப்பாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் வர்றாரு, அவருக்கு ஒரு வணக்கம் வைக்கிறது, அவருக்கு சேரப்பட வேண்டியது, மோதிரம் பெருசா இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் எதை பார்ப்பார்னா, மனுஷன் முகத்தை. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் மற்றவங்கள மாதிரி நியாயம் இருக்க மாட்டார். இருதயத்தை பார்க்கிறாரு. மோட்டிவ் இவனுக்குள்ள எதுக்கு இருக்கு, ஏன் இதை செய்யறான், அதை பார்த்து அதன்படிதான் அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. அவருடைய காரியங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். சரி, சாலமோன் ராஜாவுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள் 3:9. அவருக்கு ஒரு உள்ள ஆசை. என்ன ஆசைன்னா, அவர் ஒரு ஜட்ஜ் இருக்கணும், ராஜா கம் ஜட்ஜ். ஆசை என்ன பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகியால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கு, நன்மை தீமை என்னதென்று. நன்மை தீமை அறிகிற கனி. இதுக்கு நானா ஒரு டிசிஷன் எடுக்கணும், எது சரி எது தவறுன்னு சொல்லி. அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும், ஏராளமாய் இந்த ஜனங்கள் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பா இருந்தது. சில விண்ணப்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். இதே எங்க பிள்ளையாட்ட கேட்டுட்டானே, எபிரேய மொழி சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறானே, இவனுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாரு. அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதை பார்த்து சாலமோன் நினைச்சா என்னென்னமோ கேட்டுக்கலாம், ஆனா நீ கேளாததே நான் உனக்கு தருவேங்கிறார். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், இந்த காரியங்களை கேட்டு நியாய விசாரத்துக்கு ஏற்ற ஞானத்தை கேட்டுக்கொண்டபடியினாலே உன் வார்த்தையின்படி செய்தேன்.
ஞானமும் உணர்வும் இருதயம் தந்தேன். உனக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. பின்னாடி வரக்கூடாது. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை இது கொடுத்து உனக்கு ஈக்குவலா ஒருத்தன் வரமாட்டான். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை. ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி. உள்ள இருதயத்தோடு உங்களை திருச்சபம் வருகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட சாட்சியில் எப்படி ஒரு ஆளுகை செய்ய போறாருங்கிறதை நாங்கள் ஒரு நிழலாக பார்த்தோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.